வணக்கம், இது உங்கள் பவானி அம்மா சமையல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சக்கரை அதிரசம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம அதிரசம் பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சு நெல்லில் காய வச்சு அரைச்சி நம்ம ஜலிச்சு பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற காஞ்சி அரிசி மாவு வச்சுருப்போம் இல்லையா, பச்சை அரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம். அதை வச்சு தான் நம்ம இப்போ அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதிரசம் பண்ணுறதுக்கு நான் வீட்டில் அரிசியாக பச்சை அரிசி மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற பாக்கெட் மாவு, இடியாப்பம் மாவு அதில் கூட செஞ்சால் அதிரசம் நல்லா வரும். நான் இதிலேருந்து ஒரு 2 டம்ளர் மாவு எடுத்துக்கிறேன். தலை தட்டினாப்பில் எடுத்துக்கிறேன். 1 2 டம்ளர் மாவு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தோமா கொழக்கட்டை மாதிரி இருக்கணும். அப்படியே உதுத்தா புட்டு மாவு மாதிரி உதுரணும். இதான் கரெக்டான பதம். இந்த மாவை ஒரு ஜல்லடையில் கொட்டி ஜலிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஜலிச்சோமா கடைசியில் இவ்வளோ குருணை வருது. குருணைனோட இது கையில் எடுத்து நம்ம கூட மாவாக வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு குருணையாக இல்லை. இந்த மாதிரி கையில் ஏற்றி விட்டோம்னா எல்லா மாவும் வந்துடும். இவ்வளோ தான் இருக்குது. ஒரு அரை ஸ்பூன் தான் இருக்கும். இது நமக்கு தேவையில்லாதது. இப்போது ஜலிச்சு வச்சுக்கிற மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மாவு ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு நல்லா கையில் அழுத்தி விடணும். நல்லா அழுத்தி விட்டுட்டு ஈர துணி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதிரசத்துக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம மாவு எதில் அளந்தோமோ அந்த அளவுலேயே நம்ம சர்க்கரை அளந்துக்கணும். இப்போ நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் மாவு எடுத்தேன். இதில் 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தீ மிதமான தீயில் இருக்கணும். கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கிடையே நம்ம ஒரு பவுல்லையோ அல்லது ஒரு தட்டுலேயோ தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். பாகுபதம் பார்க்குறதுக்கு இது பக்கத்துலேயே இருக்கணும். இப்போ இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், அரை ஸ்பூன் சுக்கு பொடி கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் பாகு வந்துடுச்சான்னு. இன்னும் வரல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழுவிட்டே இருக்கும். எடுத்து பார்க்கலாம் பாகு வந்துடுச்சான்னு. பாருங்க, ஊற்று கரையாமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்குது. இப்படி சேர்த்தா ஒன்றா சேரணும். ஒன்றா சேர்ந்துட்டு எடுத்துமா கையில் வரணும். இந்த மாதிரி வரணும். இது தக்காளி பதம்னு வாங்கும். இப்போது நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தாங்க பண்ணோன்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட கிளறலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும். நல்லா இந்த மாதிரி கிளறிடணும். இந்த மாதிரி கிளறிட்டு இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடணும்.
இப்போ இந்த பவுலில் மாற்றின மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாவு மேலே நல்லா கையை வச்சு தட்டணும். பரப்பி விட்டுட்டு இந்த மாவு வந்து முழுமையாக ஆறணும். ஆறின பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து 6லேருந்து 8 மணி நேரம் அப்படியே ஊறணும். ஊறின பிறகு பார்க்கலாம். நான் இப்போ 8 மணி நேரம் கழிச்சு தான் இந்த மாவு எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா மாவு செட்டாக இருக்குது. இது வந்து குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் தான் இருக்கணும். இப்போ வந்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும் கையை கொடுத்து. பிசைஞ்சிட்டு கையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் இது தடவிட்டு கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு மாவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சைஸு உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் உருட்டி வச்சுக்கலாம். மிச்ச மாவை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், காயாமல் இருக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு கவரு இல்லைன்னா வாழை இலை, இதில் ஒரு நல்லெண்ணெய் அல்லது நெய்யை தொட்டுட்டு டப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்து அப்படியே விரலாலே தட்டி விடணும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்குது. தீ வந்து மிதமான தீயில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. நான் வந்து அதிரசம் ஒன்று தான் போட்டு எடுக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றிருந்தீங்கன்னா 2-3 கூட போடலாம். உடனே போடக்கூடாது. ஒன்று போட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்து தான் இன்னொன்று போடணும். இப்போது நல்லா பபிள்ஸ் வருது, கரண்டி உடனே போட வேண்டாம். இப்போ நல்லா மேலே எழும்பி வருது. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா செவந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஜல்லி வச்சு இதில் எண்ணெய் குடிச்சிருக்கோம், அதை வந்து நம்ம இதை எடுத்துடணும். இந்த மாதிரி வடிஞ்சி வந்துடும். எடுத்துட்டு இதை நம்ம பிளேட் மாற்றிக்கலாம். அடுத்து இன்னொரு அதிரசம் தட்டி வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் அதிரசம் சுட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், இது கடைசி. எல்லா மாவும் அதிரசம் சுட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், எல்லா அதிரசமும் சுட்டு முடிச்சாச்சு. அதிரசம் நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.